அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் இரவு 9:55 வரை. மிருகசீரிடம் பின்பு திருவாதிரை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு பிரத்தியக்குத்தாரையாக வருவதால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு சேமதாரியாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு சம்பத்து தாரையாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தாரையாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு அதிமைத்திர தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மைத்திரத்தாரியாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மைத்திரத்தாரியில் வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு வதைதாரையாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.